விஷ்ணு விஷால் வந்து கடந்த 3 வருஷமா இந்த நோயால வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு. இது ஆட்டோ இம்யூன் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் எல்லா எங்க கிரிக்கெட் நடந்தாலும் போய் ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வெறியர்னு சொல்லலாம். கிரிக்கெட்ல வந்து சாதிச்சு காமிக்கணும். ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சாதிச்சு காமிக்கணும்னு நினைச்சு பல பிராக்டிஸ்லாம் எடுத்து கடுமையா உழைச்சவர் தான். அந்த காலகட்டத்தில் ஸ்டேட் லெவல்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறது விஷ்ணு விஷால் வந்து செலக்ட் ஆயிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நாள் திடீர்னு 2 காலுமே வலிச்சிருக்கு. காடன் ஒரு படம் நடித்தார். இந்த காடன் படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் ஒரு ஃபைட் சீனில் நடிக்கும்போது முதுகு தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அப்போ வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக கிராக் ஆனதுனால கிரிக்கெட் விளையாடாமல் போச்சு. அதனால தான் சினிமாக்கே வந்தார். அதுக்கப்புறம் இந்த காடன் படத்தில் விபத்து. அப்புறம் இப்போ வந்து இந்த நோயால் தாக்கப்பட்டிருக்காரு. இது இல்லாமல் குடும்ப பிரச்சனை. எதுவுமே வந்து ஒரு சின்ன புள்ளியா இருந்தா கூட அது உங்களை சுத்தி உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க வந்து மனதளவுலையும் சோர்வுடைங்க. இது உடல் அளவுல ஏற்படுற சோர்வு மட்டும் கிடையாது, மனதளவுலையும் வந்து சோர்வாகும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் தான். வெண்ணிலா கபடி போடுலாம் நடிச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஒரு நாளாக அந்த படம் பார்த்துட்டு மதுரையிலேருந்து வந்து பையனார் போன அந்த பையன் அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், கான்வென்ட்ல படித்த பையன். அவங்க அப்பா ஏடிஜிபி ரமேஷ் குடவாலான்னு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்படி ஒரு பெரிய பானன் பிராட்டப்ல இருந்த பையன் அப்படியே ஒரு கிராமத்து பையன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தான். சார் வணக்கம். சார் வணக்கம். விஷ்ணு விஷால் அவர்கள் வினோத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், 3-4 வருஷமாக அவதிப்படுறேன், அதனால் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், மருந்துகள் எடுக்கிறேன், சைடு எஃபெக்ட்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பேசியிருக்க செய்தி தற்போது வைரலாகி வருது. என்ன சார் நோய், என்ன நடந்துச்சு? ஆட்டோ இம்யூன் அந்த நோய் தான் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து கடந்த 3 வருஷமாக இந்த நோயால் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாரு. இது ஆட்டோ இம்யூன் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் உடம்புலையும் பார்த்திங்கன்னா இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, வெளியிலேருந்து கிருமி வருது இல்லையா, அந்த வெளியிலேருந்து வர கிருமிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அட்டாக் பண்ணி அந்த கிருமியை அழிக்கும். இயற்கையாகவே அது நம்ம உடம்புல இருக்குது. அதுக்கு மேலே வந்து தேவைப்பட்டால் தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இயற்கையாக நம்ம உடம்புல உள்ளது. இப்போ விஷ்ணு விஷாலுக்கு வந்த நோய், இந்த ஆட்டோ இம்யூன்கிற நோய் என்ன அப்படின்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த வெளியிலேருந்து வந்து கிருமியை அழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம உடம்புல இருக்கிற நல்ல அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல செல்ஸ், குட் செல்ஸை வந்து அந்த அந்த ஆட்டோ இம்யூன் வந்து, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அது அழிக்க ஆரம்பிச்சா நம்ம உடம்புல வந்து நல்ல அணுக்கள் வேணும். அந்த நல்ல அணுக்களை வந்து இந்த இந்த நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை அழிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், அது தேவை உடம்புக்கு. அதை அழிக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்கும். எலும்பு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். நரம்புகள் பாதிக்க ஆரம்பிக்கும். இது ஹார்ட்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து உள்ள ரொமாட்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. கால் முட்டியில் கால் எலும்புகள் எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ரொமாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பலவிதமான அட்டாக் பண்ணும். அது எந்த பாட்டை வேணாலும் தாக்கும். மூளையை கூட தாக்கும், உடம்புல ஹார்ட்டை தாக்கும், லிவரை தாக்கும், கிட்னியை தாக்கும். பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாக எல்லா ஆர்கனையுமே தாக்கும் அப்படின்னு இந்த நோயினுடைய தன்மை. இது இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மருந்து இருக்கா அப்படின்னா, அந்த மருந்துங்கிறது இது வரைக்கும் சரியாக கண்டுபிடிக்கப்படல. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் மருந்து சரியாக கண்டுபிடிக்கல. இந்த நோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அவரே வந்து சொல்லியிருக்கார். கடந்த 3 வருஷமாக அந்த நோய் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதில் அவதிப்பட்டு இருக்கார். நீங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா இந்த நோயில் வந்தவங்களுடைய உடம்புல ஒரு சோர்வு இருக்கும். எப்போவுமே தெம்பாக இருக்க மாட்டாங்க. முகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தோல் சுருக்கம், ஒரு முகத்தில் ஒரு ரொம்ப சோர்வு, ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு பலவீனமாக இருப்பாங்க இந்த மாதிரி நோய் உள்ளவங்க. இந்த மாதிரி வந்து நோய் உள்ளவங்க தான் நம்ம சமந்தாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நோய் தான். தசை அலர்ஜின்னு சொல்லுவாங்க. தசைகள்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்க வேண்டிய அந்த தசைகள்லாம் வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ சமந்தா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா சென் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார். ஸோ இது பல பேருக்கு, பிரபலங்களுக்கே பல பேருக்கு இருக்குது. இந்த நோய் வந்தால் அது வந்து வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிடணும். அந்த மருந்துங்கிறது எப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டோஸு, ரொம்ப ஸ்ட்ராங்கான டோஸை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மருந்தும் சேர்ந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். மருந்தும் சேர்ந்து உங்களுக்கு வந்து உடலில் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த இது மாதிரி ஒரு தூங்கிட்டே இருக்கணும்னு நினைக்க தோணும், சோர்வாக இருக்க தோணும். இதுதான் இந்த நோய், ஆட்டோ இம்யூன் நோய். இந்த நோய் வந்து விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது அவர் சொல்லி
தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் முகமெல்லாம் பார்க்கும்போது எப்போவுமே கொஞ்சம் மாதிரி உப்புன மாதிரி, கொஞ்சம் ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி, டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு நானே கூட நினச்சிருக்கேன். சில வீடியோஸ்லாம் விஷ்ணு விஷால் பேசினப்ப இப்போ தான் தெரியுது இந்த 3 வருஷமாக அந்த நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். கிரிக்கெட் வீரர் விஷ்ணு விஷால் வந்து ஆரம்பத்தில் சின்ன வயசில் பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயர். எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் போய் ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வெறியர்னு சொல்லலாம். கிரிக்கெட்டில் வந்து சாதிச்சு காமிக்கணும், ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சாதிச்சு காமிக்கணும்னு நினைச்சு பல ப்ராக்டிஸ்லாம் எடுத்து கடுமையாக உழைச்சவர் தான். அந்த காலகட்டத்தில் ஸ்டேட் லெவலில் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு விஷ்ணு விஷால் வந்து செலக்டாக இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நாள் திடீர்னு 2 காலுமே வலிச்சிருக்கு. டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காரு. ஸ்டேட் லெவலில் ஆடுறதுக்கு செலக்ட் ஆன காலகட்டத்தில் டாக்டர் வந்து விஷ்ணு விஷாலை செக்அப் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தால காலில் வந்து, அதாவது வந்து அது வந்து எலும்பு முறிவு கிடையாது, அது வந்து ஏர்லைன் கிராக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன கோடு மாதிரி வந்து எலும்பில் வந்து தெரிக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 கால்லையும் தெரிச்சிருக்கு அப்படின்னும் போது விஷ்ணு விஷால் சொல்லிக்கார், நான் எங்கேயுமே எனக்கு அடிபடலை, எங்கேயும் நான் உழுகலை, எதுவுமே ஆகலையே சார், எப்படி சார் இந்த மாதிரி வந்து எலும்பில் வந்து சின்ன கிராக் வரும் அப்படின்னு கேட்டுக்காரு. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட்காண்டி கடுமையான பயிற்சி எடுக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, எப்போ பாரு வந்து இப்போ விளையாடணும்னு நினைக்கிறது, விளையாட்டில் வந்து ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து எப்படின்னா உங்களுக்கு இயல்பாக ஸ்ட்ரெஸ், அதாவது வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். அந்த மன அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்தில் இது சாத்தியம். அப்படி தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கிரிக்கெட் தான் உங்களோட ஆம்பிஷனா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம் சார் அப்படின்னு இருக்காரு. அது கொஞ்சம் இனிமேல் நீங்கள் வந்து இது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கிரிக்கெட் தொடர்ந்து விளையாடுறதுன்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு ஆபத்தில் மாட்டியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காடன் ஒரு படம் நடித்தார். அந்த காடன் படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் ஒரு ஃபைட் சீனில் நடிக்கும்போது முதுகு தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அப்போ வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக கிராக் ஆனதுனால கிரிக்கெட் விளையாடாமல் போச்சு. அதனால தான் சினிமாக்கே வந்தார். அதுக்கப்புறம் இந்த காடன் படத்தில் விபத்து, அப்புறம் இப்போ வந்து இந்த நோயால் தாக்கப்பட்டிருக்காரு. இது இல்லாமல் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணம், அது இதுன்னு மன உளைச்சல், பலவிதமான மன உளைச்சலுக்குள்ளே இருக்கார். ஒரு நல்ல நடிகர், நிறைய படங்களில் நல்ல படங்கள்லாம் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறது, துரதிருஷ்டவசமாக பாவம் இப்போ இந்த சமீபத்தில் இந்த நோயில் வேறு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதான் சார், இப்போ ரொம்ப நாள் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து மீண்டு வருவதற்கு, பர்சனல் வாழ்க்கை விவாகரத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குன்னு எடுத்துக்கிட்டால், இப்போ மீண்டும் இந்த நோய்ங்கும் போது இது அவரோட கெரியரில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இது ஒரு 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 அழுத்தத்தை கொடுக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இயல்பான ஒரு சூழலில் நீங்கள் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு விஷாலுக்கு ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்குமா இல்லை 40-42 இருக்குமான்னு தெரில. ஒரு இளைஞர் தான் நம்ம சொல்லணும். சின்ன வயசு ஒரு 40-42 வயசுக்கு பையன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜியாக இருப்பாங்க. அந்த ஒரு அதாவது இயல்பாக இருக்கிறவங்க அந்த வயசுக்காரவங்க பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் நடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதில் வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தொழிலில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நோயால் தாக்கப்படும் போது என்ன ஆகும்னா, இந்த நோயினுடைய தன்மை நான் முதல்ல சொன்னேன்ல, உங்களை வந்து இயல்பாக இருக்க விடாது. அது வந்து உங்களை வந்து ஒரு அலர்ஜி, ஒரு அசதி, சோர்வு, சாப்பிட முடியாமல், எதுவும் பிடிக்காமல், சாப்பிட பிடிக்காமல், வாழ்க்கையிலே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரமப்படுத்தும். இது வந்து ஒரு ரொமான்டிக் ஆத்தர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நோயெல்லாம் வரும்போது என்னென்னா வலி உங்களுக்கு தசைகளில் பயங்கரமான வலி இருக்கும், எலும்புகளில் பயங்கரமான வலி இருக்கும், நடக்கிறதுல வந்து கஷ்டப்படுவோம். நீங்கள் சமந்தா பார்த்தீங்கல்ல, எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த நோயால் சமந்தாவால் அந்த நோயிலேருந்து குணமடைஞ்சே வர முடியலையே. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் சமந்தா தான். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க முதல் திருமணமாகி, விவாகரத்தாகி, 2வது திருமணமாகி, பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து அவங்க 2 பேரும் கணவன் மனைவி இப்போ சேர்ந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதான் சொல்கிறாங்க. சந்தோஷம். ஆனாலும் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த நோயினுடைய தன்மைக்கு சில வியாதிகளுக்கு இது வரைக்கும் மருத்துவம் பெருசாக கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. அந்த மாதிரி ஒரு டைப் டிசீஸ் தான் இந்த டிசீஸ். இந்த டிசீஸ் வரும்போது எப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து இது வந்து உங்களுக்கு இப்படியே எதுவுமேங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எதுவுமே வந்து ஒரு சின்ன புள்ளியாக இருந்தால் கூட அது உங்களை சுற்றி உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் வந்து மனதளவுலையும் சோர்வுடுவீங்க. இது உடல் அளவில் ஏற்படுற சோர்வு மட்டும் கிடையாது, மனதளவுலையும் வந்து சோர்வாகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு எதுலேயுமே உங்களுக்கு ஈர்ப்பு இல்லாமல், பிடிப்பு இல்லாமல், ஒரு
எப்படி சொல்றது, எதையுமே பண்ணணும்னு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது அது தொழிலையும் பாதிக்க தானே செய்யும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் தான். வெண்ணிலா கபடி குழுலலாம் நடிச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. ஒரு நாளாக அந்த படம் பார்த்துட்டு மதுரையிலேருந்து வந்து பையனார் போன அந்த பையன் அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், கான்வென்ட்டில் படித்த பையன். அவங்க அப்பா ஏடிஜிபி ரமேஷ் குடவாலான்னு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்படி ஒரு பெரிய பான் அண்ட் பிராட்டப்பில் இருந்த பையன் அப்படியே ஒரு கிராமத்து பையன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட இன்வால்வ் பண்ணி நடிக்கக்கூடிய நடிகர், நல்ல ஒரு நடிகர். அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சுசீந்திரன் வந்து ஜீவான்னு ஒரு படம் எடுத்தாரு, மாவீரன் கிட்டுன்னு ஒரு படம் எடுத்தாரு. நிறைய படங்கள்ல நல்ல நல்ல படங்கள், நீர்ப்பறவையெல்லாம் சீனு ராமசாமியோட படம்லாம் கடற்கரை பேக்ட்ராப்ல அவருடைய நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த வந்த சினிமாவுக்கு வந்த புதுசுலேயே நல்ல நல்ல படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் செலக்ட் பண்ணுவார். ராட்சசர்ல நடித்தார், எஃப்ஐஆர்னு ஒரு படத்தில் நடித்தார், நேற்று இன்று நாளைன்னு ஒரு படத்தில் நடித்தார். எப்படி சொல்றது, நம்ம லால் சலாம், இது கட்டா குஸ்தி ஒன்னெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். நல்ல டிஃப்ரெண்டான கதை தேர்வுங்க. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் தான், ஆனால் அதில் நடிச்சார் பாருங்க தைரியமாக. அந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு நினச்சி நடிச்சார். இப்போ கட்டா குஸ்தி 2 கூட ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸில் தான் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரிலாம் நோயெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் மீறி நான் இந்த படத்தில் நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த ப்ரொமோஷனில் தான் பேசியிருக்கிறாரு. இப்போ கட்டா குஸ்தி 2 எனக்கு தெரிஞ்சு ஜூலை 3ஓ 4ஓ வெளியே வருது. ஸோ கடுமையான உழைப்பாளி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர். சில பேர்லாம் அப்படின்னா கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு லவபிள் பாய் கேரக்டர், சாக்லேட் பாய் கேரக்டர் தான் நடிக்க முடியும்னு ஒரு முத்திரை இருக்கும். ஆனால் விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்து நல்ல செம்மையாக பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு வந்துட்டா. வெள்ளைக்காரன் ஒரு படம் பண்ணார். நீங்கள் அவருடைய கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல நல்ல படங்களாக இருக்கும். நான் சொன்ன படங்கள்லாம் அந்த மாதிரி படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்து கூட இன்னும் அந்த அது கிடைக்க வேண்டிய உயரம் புகழ்னு ஒன்று இருக்குல்ல, அது விஷ்ணு விஷாலுக்கு என்ன கிடைக்கலைங்கிறது ஆல்ரெடி உள்ள விஷயம். அதுக்கு நடுவில் இப்படி நோய் தாக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வேதனையான விஷயம்தான். ஓகே சார், ஒரு அண்டர் ஆக்டராக இருக்க ஒரு விஷ்ணு விஷால், ஆனால் ஒரு பெரிய கிராஃப் இருக்குது, ஆனால் ஒரு பெரிய மேசிவ் ஹிட் கொடுக்க முடியல, ஆனால் நிறைய ஹிட் படங்கள் கொடுக்குறாரு, தொடர்ந்து தக்க வைக்கிறாருல சார். இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் ஹீரோஸ் எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே வந்து நல்ல நடிகர்களுக்கு வந்து போராட்டம் இருக்குது சார். இதுக்கு வந்து நம்ம ரஜினி கமலே உதாரணமாக சொல்லலாம். ரஜினி கமல் 2 பேரும் சினிமாவுக்கு சமகாலத்தில் வந்தவங்க. ரஜினியும் கமலும் வந்து பார்த்திங்கன்னா சரியான போட்டியாளர்களாக இருந்தவங்க, இன்னைக்கு வரைக்கும் சரியான போட்டியாளர்களாக இருக்காங்க. ஆனால் ரஜினி பாருங்களேன், ஒரு மாசு அவருக்கு, அது அவர் தேர்ந்தெடுத்த விதம், அந்த ஒரு மாதிரி ஸ்டைலிஷு, ஆக்ஷனு, சிகரெட் தூக்கி பிடிக்கிறது, இதுலேயே வந்து அவர் ட்ராவல் பண்ணி அவர் முழுசாக ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் புரிஞ்சு போச்சு, நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ, பக்காவாக நம்ம அவருடைய கமர்ஷியல் படங்கள் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி பொல்லாதவன், அடுத்த வாரிசு, முரட்டுக்காலை, நிறைய படங்கள் தான், ராஜா சின்ன ரோஜா, பில்லா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷா, இப்படி அவரோட ட்ராவல் ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. அது ஈஸின்னு நம்ம சொல்ல முடியாது, ரஜினியோட நடிப்பு ஈஸின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அது அவருக்கு வந்தது, அதை கரெக்டாக பிடிச்சிட்டு கமர்ஷியல் ஃபார்முலாவை நோக்கி போக ஆரம்பிச்சார். ஆனால் நீங்கள் கமலஹாசனை பாருங்களேன், கமலஹாசன் ரஜினி ஒன்றா தானே வந்தாங்க. இன்றைக்கும் கமலஹாசன் வந்து ஒரு போராடிட்டே இருப்பார். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிற்பிக்குள் முத்துன்னு நடித்தார், அவ்வை சண்முகின்னு நடிப்பார், அபூர்வ சகோதரன் நடிப்பார், குணான் நடிப்பார், மகாநதின்னு நடிப்பார். ஸோ கமலஹாசன் சூஸ் பண்ணுற வெரைட்டிஸ், மைக்கேல் மதன காமராசன், பல படங்கள் பலவிதமான கேரக்டர்ஸில் நடிக்கணும் அப்படின்னு அவர் வந்து மெனக்கெடுவார். இப்போ ஒரு தெனாலியே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்காண்டி மெனக்கெடுவார். அந்த சிங்கள பாஷை பேசுகிறதாகட்டும் எதாகட்டும். அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து நடிப்பு திறனில் வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம போய் சேரணும்னு நினைக்கிற அந்த நடிகர்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுத்தம்லாம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல படங்களை, ரொம்ப நல்ல நல்ல படங்கள், நான் சொன்ன வரிசையெல்லாம் பாருங்களேன், அருமையான படங்கள், அதெல்லாம் தேர்ந்தெடுத்து நடித்த நடிகர். அவருக்கு இன்னும் பெரிய உயரமும் உச்சமும் கிடைச்சிருக்கணும். ஆனால் வந்து கிடைக்காம இருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்கள் மாஸ் ஹீரோ வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கிளிக் ஆயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஹீரோவாக வரணும் போது அதில் நிறைய போராட்டங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அந்த போராட்டங்கள் விஷ்ணு விஷாலுக்கு இருக்குது. ஆனால் விஷ்ணு விஷால் வந்து அண்டர் ரேட்டர்லாம் நம்ம சொல்லவே முடியாது. விஷ்ணு விஷால் நல்ல திறமையான நடிகர். சில பேருக்கு வந்து எவ்வளோதான் திறமை இருந்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமலேயே இருந்துட்டு இருக்கும். அப்படிதான் விஷ்ணு விஷால் இருந்துட்டு இருக்காரு. எப்போ வேணாலும் இது வந்து இன்னும் பெரிய அங்கீகாரத்துக்கும் பெரிய உயரத்துக்கும் கொண்டு போய் அவர் சேர்க்கும். அது அவருடைய தொடர் முயற்சி. அது நிச்சயமா அவருக்கு வெற்றியை தரும். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.